வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. இப்போ நம்ம வந்து ஹிந்தில காக்கா கீக்கி வரிசை நிறைய தடவை நம்ம சொல்லிட்டோம். வாரக்கடி அது பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து கா வரிசை அப்படிங்கறத ஹிந்தில இருக்கக்கூடிய கான்சனன்ட்ஸ்ல நம்ம எழுதுனதுல கா வரிசை எடுத்து அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு ஏஏ, கேஹெச்ஏ, ஜிஏ, ஜிஹெச்ஏ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சா வரிசை எடுத்து அதுல சிஹெச்ஏ அப்படிங்கிறது அந்த எழுத்துக்கும் எப்படி எழுதணும் அப்படிங்கறதை பார்த்துட்டோம். வாங்க இன்னைக்கு வீடியோல நெக்ஸ்ட் லெட்டருக்கு வாரக்கடி எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சா வரிசையில நம்ம CHA ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்த எழுத்து என்னது? CHHA. ச. CHHA ச. வாங்க அதுக்கு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். CHHA எப்படி உச்சரிச்சோம்? ச. நேத்து அதாவது போன வீடியோல பார்த்தது வந்து ச, இது ச. நம்ம ஆல்ரெடி கான்சனன்ட்ஸ் எழுதும் போதே பார்த்தோம். இதுல வந்து ஒரு HA அதிகம் அப்படிங்கிறதுனால இச்சும் சாவும் சேர்ந்த ஒரு சவுண்ட். சரியா? எப்படி போட்டோம்? 3 ரிவர்ஸ்ல போட்டு ஒரு சின்ன முட்டை மாதிரி போட்டு மேல ஒரு சின்ன கோடு போட்டு தலைக்கோடு போட்டோம். அதாவது இதுவும் சேம் லெவல்ல வரும். ச. நெக்ஸ்ட் சா. சா எழுத்து ஒரு தொடர்கால். சா. அடுத்தது சி. சி. சி இந்த துணக்கா எழுத்துல இருந்து முன்னாடி எழுத்தோட லெவலுக்கு பிளேஸ் ஆகும். சி. அடுத்தது சி, அதாவது நெடில். சி எழுத்து இந்த முன்னாடி வந்த துணக்கா இப்போ எழுத்துல இருந்து எழுத்துக்கு அடுத்து பிளேஸ் ஆகும். சி. சி. நெக்ஸ்ட் சு. சு. இச்சு சுவும் சேர்ந்த சவுண்ட். சு. கொஞ்சம் அழுத்தமா சொல்லிக்கணும், அவ்வளவுதான். சு. ஓ, லாஸ்ட் பார்த்தது சு, இது சு. எழுத்து ஊ சவுண்டுக்கு நம்மள பார்த்து தலைக்கோடு. சு. சு. அடுத்தது உ. ஊ. சோ சு. 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 இப்ப நான் சொல்லும் போது அந்த உச்சரிப்பு வித்தியாசம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சு. முதல்ல பார்த்தேன்னா சு, இது சு. எழுத்து குறில் இப்படி, நெடில் இது கிட்டத்தட்ட மனப்பாடம். குறில்னா இப்படி, நெடில்னா இப்படி, இப்படி வச்சு இப்படி. சு. அடுத்தது ச்ரு, அதாவது ருங்கிற எழுத்துக்கு இதோட ஸ்பெல்லிங் வந்து ச்ரு. ச்ரு. ச்ரு எழுத்து இது இப்படி, நெடில் இப்படி, ருக்கு சி. ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். அதாவது குறில்னா இப்படி, நெடில்னா இப்படி. ருங்கிற எழுத்து வரிசைக்கு எந்த வாரக்கடி வந்தாலும் சின்னதா அந்த எழுத்துக்கு கீழே ஒரு சி போடும். ச்ரு. நெக்ஸ்ட் சே. சே. சே எழுத்து மேல ஒரு கோடு. சரி, நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டே இருக்கேன், எந்த எழுத்து எழுதினாலும் அதோட பேசிக் ஸ்பெல் பார்த்தோம் இல்லையா? பேசிக் ஸ்பெல்லிங் என்னது? அதோடது CHH அப்படிங்கிற அந்த சவுண்ட் எந்த இடத்துலயும் மாறாம. இப்ப பாருங்க, ஆவனாக்காக ஒரு ஏ சேர்க்கிறோம். அதோட பேசிக் ஸ்பெல்லிங் என்னவோ அதோட அப்படிங்கறதால ஒரு ஏவோட நிக்குது. அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏ சேர்த்துக்கிறோம். இ குறில் சொல்றதுக்காக அதோட பேசிக் ஸ்பெல்லிங்கோட ஐ சேர்க்கிறோம். இ சோ டபுள் இ சேர்க்கிறோம். உ அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும். இத பார்த்தோன்னே இந்த எழுத்தே இல்ல அப்படின்னாலுமே இப்படி CHHU எழுதி இதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லிடுவோம் சு அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? அதுக்கு தான் இந்த ஸ்பெல்லிங் நம்ம ஆட் பண்ணிட்டே வரோம். இதோட பேசிக் சவுண்ட் என்னவோ அதோட உச்சரிக்கிறதுக்கான ஒலிக்கான ஸ்பெல்லிங்கை நம்ம சேர்த்துட்டே வரோம். சரியா? சே. நெக்ஸ்ட் சை. சை ஏ சவுண்டுக்கு ஒரு கொம்பு அப்படின்னா ஐயனா சவுண்டுக்கு எழுத்து மேலேயே 2 கொம்பு. சை. சை. அடுத்தது ஓ.
சோ சோ எழுத்து எழுத்து ஒரு துணைக்கால் துணைக்கால்ல ஒரு கொம்பு சோ சோ அடுத்தது சவ் 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 எழுத்து துணைக்கால் ஓ சவுண்டுக்கு ஒரு கொம்பு துணைக்கால்னா அவனா சவுண்டுக்கு ரெண்டு கொம்பு சவ் அடுத்தது சவுக்கு வரும்போது சம் 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 எழுத்து மேல புள்ளி சம் அடுத்தது சஹ சஹ சவுக்கு உண்டான ஸ்பெல்லிங் வந்துருச்சு அந்த ஹேவுக்கு உண்டான ஸ்பெல்லிங் சஹ எழுத்து தலைக்கோடு ரெண்டு புள்ளி சரியா இப்போ ச சா சி சி சு சு ச்ரு ச்ரு சே சை சோ சௌ சம் சஹ ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து பாரக்கடியில ச வரிசை வந்துட்டோம். அதுல CHA CHHA இப்போ ரெண்டு எழுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கு CHHAக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன ஒரே சிம்பல் தான். சரியா? நம்ம இப்போ எழுத்துக்கள் தான் வேற வேற பாக்குறோமே இல்லையா? அந்த விதிமுறை அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதை மட்டும் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மாதிரி ஒண்ணு கேட்டிருந்தேன் இல்லையா? டைனோசர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சது. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்ச ஒரு உயிரினம் டைனோசர். டைனோசர் பீரியட்ல வாழ்ந்த ஒரு கிரியேச்சர், அதாவது ஒரு உயிரினம் இப்போ வரைக்கும் நம்ம கூடயும் அலைவா இருந்துட்டு இருக்கு. எந்த உயிரினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது வந்து கரப்பான் பூச்சியாம். சரியா? டைனோசர் கூட வாழ்ந்து இருந்தது இப்போ வரைக்கும் இருக்கிறது வந்து கரப்பான் பூச்சி. மோரோவர் 320 மில்லியன்ஸ் அகோ அந்த கரப்பான் பூச்சியோட தோற்றம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி சொல்றாங்க. படிச்சேன் வருதுல. ஓகேவா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அவங்கவுங்க ஹைட்ல வந்து நம்மளோட ஸ்டொமக்கோட உயரங்கிறது ஒரு சான் அளவு. அவங்கவுங்க கையில ஒரு சான் அளவு தான் வயிறு சொல்லுவாங்க. ஒரு சான் வயிற்றுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது அளவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்கவுங்களோட கட்ட விரல் இருக்கு இல்லையா? கட்ட விரல் என்ன உயரமோ அதுதான் நம்மளோட நோஸோட ஹைட்டா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஓகே வியூவர்ஸ், தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பலை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துரும். கண்டினியூஸா பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க.